உண்மையிலே எனக்கு வீடு இல்ல. நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு என் மனைவி என் பிள்ளைங்க எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. என் மனைவி நான் ரொம்ப சின்ன குடும்பம். நாங்க வாட்டுக்கு ஒரு சின்ன வீட்டுல ஒரு வாரத்துல இருந்துரும். என்ன சீமான் நடிப்பா? நேஷனல் ஜியோகிராபி தான் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், டிஸ்கவரி பார்ப்பேன். என்னங்க ஒரு பெரிய காட்டு எருமைங்க, இவ்வளவு பெருசுங்க, கொம்பும் கும்பம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்க. இந்த குளத்தையே காட்டிக்கிட்டு, குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை, கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்க. அந்த முட்டை பொறிக்கிறது கொள்றத காட்டிக்கிட்டே இருக்கான். மாத்தவே இல்லை, கேமரா அப்படியே வச்சிருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் ஆகுது, அப்படியே பறக்குது. அப்படியே பறந்து வரும்போது அதையே ஃபாலோ பண்றோம். அப்படியே வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்துல மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருங்க. கொசுங்க, ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை நைட்ல உன் பையன் தூங்கலன்னு வச்சுக்கேன், கொசு அடிச்சு காட்டு எருமை சத்த கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு மச்சான். அதை போட்டு விடு, உன் பையன் நல்லா தூங்குவான். தமிழ்நாட்டுல 118 சீட்டு ஜெயிச்சா தான் தனித்தாட்சி இல்லையா? திமுக எத்தனை தொகுதியில் நினைச்சு? 112 தொகுதியில் நினைச்சு திமுக. கூட்டணி ஆட்சி. அடே பேயில போமா. இலே நேருவின் மகளே வருக, தமிழ்நாட்டிலும் நிலையான ஆட்சி தருக. பேசியவர் யாரு? நீங்கள் இன்றைக்கு எங்களை வந்து கூட்டணி ஆட்சி. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். மாப்பிளை கிடைக்கணும். திருமணத்துக்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயம் மணப்பெண் லட்சுமிக்கு தெரிய வரும்போது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. என்ன இது? அவ கண்ணு பார்த்தாலே போதும், அவ சிரித்துக்குவான். Flashback. வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது? அப்படியே இவ்வளவு இது பண்றாரு. என்ன பண்றாருன்னு புரியல. இது தனியா ஒரு கிளியை கொடுத்து அவங்கள்ட்ட நிக்க வச்சீங்கன்னா கிளி ஜோசியம் கேரக்டர் கண்டக்டா இருக்கும். சகோதர அஜித் இறங்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். சகோதர அஜித் இறங்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். Flashback. சில பேர் அஜித்த தலை இருக்கிறேன், சில தருதலைகள். அது பண்ணலாம். எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார், எங்க பிள்ளைங்க நீங்க பரிசோதிக்கலாம் சார். நாங்க எந்த அளவுக்கு தமிழ் கத்து தரோம், எந்த அளவுக்கு ஆங்கிலம் கத்து தரோம், எந்த அளவுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்வதே மிகப்பெரிய தவறு. அவர் காலங்காலமா நக்கீரன் கோபால, அவருக்கு மீச வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. அவங்க கிடக்குறான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு ப்ரொஃபசர்ங்கிற மரியாதை இல்லாம சார், ப்ரொஃபசர் இல்ல ப்ரொஃபசர் டீ சொல்லுங்க. எனக்கு டீ வராதா? இப்ப என்ன பண்ணுங்க? உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை புடிச்சு வாயில புண்ணோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கையாளுத்து பாடாதீங்க. அண்ணே, யாருங்க அது? அவனை வெளியே தட்டுடா. வைக்க நல்லா உள்ள விட்டுடு. போலாகுது. என்ன அது? லூசு பைய. இன்னுமா போல? போடுப்பா. அட போடுப்பா. நடக்காரு. சோலி முடிச்சு.
தன் பெண்ணை காக்க தன் வீட்டை காக்க போராடுகிறவன் வீரன். அதுபோல தான் பிறந்த மண்ணை காக்க தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன். அப்படி ஆமா என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை பூரியா பொங்கலா காயின் போட்டு தலை விழும் நினைச்ச கடைசியா அதுவும் உங்க தலையிலேயே விழும் நினைச்சு கூட பாக்கல. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன். போமா அப்பா பிரேட் ஆயிடுச்சு வா போலாம். ஆமா ஆமா போலாம். நீ வந்தா கொல்ல பண்ணிடுவே உன்னை. நான் என்ன வரேனே நீங்க பெரியவங்கள பார்த்து பேசி அது அது இதெல்லாம் உருப்பட ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? யாராவது சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைவங்கள ஆட்சி சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நாம அவன் கிடக்குறான் நம்ம டேய் சும்மா சும்மா தகராறு பண்ணாம அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கையெழுத்து போட்டு போடா. அதை எப்படி கையெழுத்து போட முடியும்? அதான் இன்னொரு பேரன் இருக்கான்னு சொல்றாருல, அவனை வர சொல்லுங்க, நான் பாக்கணும். நான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பேசிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு பேரை இருக்கா இல்ல அவங்க பிரச்சனை, நீ பேரை இல்ல இல்ல ஓடுறா போட வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. 36 லட்சம் ஓட்டு, ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யாராவது கேட்டு சொல்லுங்க. இப்படி இருந்தோம் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இங்க கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? வாய புட்றா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீ வீட்டுல வேலையே இல்லாம சமாதானம் இருந்த, நீ தான் இந்த வேலையை பாத்துருப்ப. நீ விளக்கு பிடிச்சியாடா காண்டாம கட்ட சொல்ல தாலியா பேண்டா ட்ரவுசரான்னு தெரியாத ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கிற பித்துக்குளி பையில எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏன் எதற்கு நீ வச்சு பேசிட்டு இருக்கியா? அனுப்புடா அவனை. இந்த ஆல்பத்துல நீ இடம் பிடிச்சிடா. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2 நீ ஆல்பத்தை கட்டாலும் சரி, அளப்பறை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. இந்த கொசு தொல்லை தாங்க நீ பாட்ட போட்டாலும் சரி, இங்கே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. வாங்கிட்டியா? ஓ ஆல்பத்தை சேர்த்தவங்க பூரா உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே வாங்க. ஏன் அவங்ககிட்ட 5 ரூபா வாங்குறதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? டேய் கேட்டில 5000 ரூபாய் 5000 கையில கெட்டியா புடிச்சுக்க. நான் ஓகே சொன்னா தான் விடணும். நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடணும், அவ்வளவுதானே? ஆமா. கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே. மானங்கட்ட பையல சோத்த திங்கையில உனக்கு எண்ணத்துல கேட்க. நான் சின்ன பிள்ளையில இருந்து முருக பக்தர் தான். எங்க வீட்டுக்குள்ள விநாயகர் படமும் முருகன் படம் தான் எங்க அப்பா வச்சிருந்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல. இவன் பாடிய துதியை கவனிக்கிறான். Flashback. முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. End of flashback. நான் படிக்கிற காலத்துல வந்து பட்டை எப்படி போடுவோம்னு சொன்னா, திருநீரை தண்ணீர் உள்ளங்கையில பட்டி ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றி அதை குழப்பி 3 விரலையும் எடுத்து இடது பக்கத்துல வந்து வலது பக்கத்துல 3 கோடு தெரிய மாதிரி பட்டை அடிச்சு தான் பள்ளி வந்துக்குவேன். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். எல்லாம் ஓட்டுக்காக, எல்லாம் ஓட்டுக்காக.
அங்க படுத்துக்கமா ஹேய் வராதே என்ன ஒரு காரணம் வந்து படுத்துக்கமா ஹேய் தண்டே தண்டே அண்ணா அண்ணா நான் தங்கச்சி தேடி வந்தனே இவன் தான நீங்க நக்கறவங்க ஓடி போலாம் நான் தெரியாம வந்துட்டேன் போயிரேன் இல்ல இருக்கு எங்களுக்கு அதை பத்தி இருக்கு நான் திராவிடன் தூரப்போ நான் தமிழன் எங்கூட வா இங்க வா நான் இருக்க அண்ணன் இருக்கேன் இங்க வா டேய் வேணாண்டா டேய் வேணாப்பா சொல்றா கேளுங்கய்யா இதுதான் நான் கேளுங்க அதனால கிறிஸ்தவன்னு நினைக்கிறது வேற யாருக்கு போடுங்க தம்பிக்கே போடுங்க தமிழர்னு நினைச்சா எனக்கு போடுங்க ஊயி சீமானோட அம்மா முத தமிழிச்சியா no. தம்பி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க முடிய போற நேரத்துல வந்து சேர்ந்தீங்களே இது அடுத்த வாரிசாக அன்பிற்கினே அருமை அண்ணன் உதயநிதி அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார் இது முடிவுகின்ற ஆட்சி அல்ல நீ உங்க அப்பனை சேர்ந்து கைசில என்ன காட்டி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா இது வேலைக்கே வந்துடா நான் கிளம்புறேன் திடீர்னு கட்சியை விட்டு போனா ஊழல் பண்ணாதான் சொல்லுவாங்க போட்டா வச்சிருக்கீங்க எங்க அப்பா எங்க அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு கொண்டு போயிட்டீங்களா யாரை கேட்டா கொண்டு போறீங்க யாரை கேட்டு கொண்டு போறீங்க அட சண்டாளைகளா அப்பா எங்க அப்பா தாண்டி ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி அந்த கல்யாணம் நல்லா இருக்கு யோசிச்சு பார்த்தா அதையும் ட்ரை பண்ணி பாத்துட்டீங்களா அனிதா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற தம்பி விஜய் கொடுக்கிற முன்னுரிமை இருக்குல்ல அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த ஏறிட்டார் இந்த வண்டியில போயிட்டார் இந்த இறங்கிட்டார் இந்த பாத்துட்டார் அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம் பேசுறாரு இந்த மனுஷன் இந்த மக்களுக்காக ஒரு 10 நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பாப்பா இல்ல பூரா பணத்தையும் நீயே வச்சுக்க நான் போய் காபி சாப்பிட்டுறேன் சந்தோஷம் தானே என் வாடகை பணம் தரேசு பகுதியில நேற்றைக்கு மாலை சுமார் ஒரு 4 மணிக்கு மேல ஒரு 80 வயது பெண்மணி அந்த ரோட்ல அவங்க ஊருக்கு வெளியே சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஒரு வாலிபர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம் ஏன் மேலையா தைரியம் இருந்தா கை வைங்க தலைவர் பாத்துருவோம் தைரியம் இருந்தா கை வைங்கடா என்ன அதிகாரம் இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேக்குறேன் முடிச்சுட்டு என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும் இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும் ஜலதோஷம் வந்தா ஆவி கூட புடிக்க தெரியாது அந்த ஆள் புடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுதுடா செருப்பு பிஞ்சிரும் சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சிட்டு குத்தலு தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து ஏய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ ரமேஷ் ரத்தம் வருதான்னு பார்த்தேன் வருது நான் அருண் ராஜ் ரத்தம் வருதான்னு பார்த்தேன் வருது நான் சிடிஆர் ரத்தம் வருதான்னு பார்த்தேன் வருது நான் ஆதவ அர்ஜுன் ரத்தம் வருதான்னு பார்த்தேன் டேய் வேணாண்டா டேய் வேணாப்பா சொல்றா கேளு நான் தான் விஜய் ரத்தம் வருதுப்பா ஒத்துக்கிறேன்ப்பா அடிச்சாலும் ரத்தம் வரும் நீ போ